ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃப்ளைட்ல சரி உட்காந்துருக்கேன், பார்த்தா கேக் எடுத்துட்டு வராங்க. அங்கே ஃப்ளைட்லேயே வந்துட்டு மேலே கேக் எடுத்துட்டு நான் மொதல் தடவை ரொம்ப கல்யாணம் பண்ணி பர்த்டே எனக்கு அழுதேன். கேக்ல வெட்டி முடிச்சுட்டு அழுதுட்டு கட்டி பிடிச்சி தேங்க்யூஸ் எல்லாம் சொல்லிட்டு விஷ் பண்ணாங்க. கேக் எல்லாத்துக்கும் ஃப்ளைட் எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஏரோஸ்டர் எல்லாம் ஹாப்பி. இவ்வளோ எஃபர்ட் வந்து ஏன் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ லவ்க்கு நான் கொடுக்குறோனோ அதே லவ் தான் திரும்பி எனக்கு கிடைக்க போகுது. ஃபோனில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஆமாம், இது இறங்காது. இந்த லவ் வந்து இறங்காது. கோல்டு நீங்கள் சொன்னால் எவ்வளோ ஏறி இன்க்ரீஸ் அதே மாதிரி தான் லவ் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறோனோ அதே தான் திரும்பி எனக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் என்னை விட இவர் தான் ரொம்ப லவ் பண்ணுறாரு சொல்லுவேன். நான் லவ் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ரொம்ப கூடனா இவர் தான் பண்ணுறாரு சொல்லுவேன். நான் அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. எவ்வளோ இவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்காங்களோ அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். நாங்களும் ஹாப்பியாக தான் இருப்போம். எப்போதுமே என்னை வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறதுக்கு என்ன சந்தோஷமா, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மையிலேயே எல்லா விஷயத்துலையுமே சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்துக்கு காரணமே இவர் தான். எப்போதுமே என்னை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு, நான் வந்து நினைச்சது நினைக்காது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு மெமரி வந்து வைஃப் கூட ரொம்ப கலெக்ட் பண்ணிக்கிறேன். நான் முத ஃப்ளைட் ஏறினது இவருனால தான். இல்லைன்னா தெரியல, இப்போ வரைக்கும் ஃப்ளைட்லாம் ஏறி இருப்பேன். ஏப்ரல் 1 வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஏப்ரல் 1ஆம் தேதி ஏன் ப்ரப்போஸ் பண்ணி? ஒரு நாள் வேணாம் சொல்லிட்டாங்கன்னா ஏப்ரல் ஃபுல் சொல்லிட்டு பயமாவே இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்க இல்லை யோசிக்கிற சொன்னாலும் இல்லை ஏப்ரல் ஃபுல் அப்படி சொல்லிட்டேன். அவசரப்பட்டீங்க? அவங்க தான் யோசிக்கிற சொல்லிட்டாங்களே. பயந்துட்டேன். சரி என்னடா நல்லா பேசியிருப்பில்ல, ஏதோ தவறாக எடுத்துக்குவாங்களான்ட்டு. அவர் 2வது நாள் அவங்களே அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது உண்மைதான் நானும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாருமே பிப்ரவரி 14 லவ் பண்ணாதீங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஓகே ஆச்சுன்னா ஓகே, ஓகே இல்லைனா ஏப்ரல் ஃபுல். அப்போ லவ் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. 8 வருஷம் லவ் பண்ணோம், 9வது வருஷம் கல்யாணம் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்த்து நான் யாரு ஏது எதுவுமே தெரியாது. ஒரு 1 இயர் 2 இயர் ஆனோன்னு தான் அவங்களுக்கு தெரியும் நான் யாரு, என் வீடு எது, நான் எந்த ஃபேமிலியிருந்து வந்திருக்கேன். 2 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு வந்து என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பாரு. நான் கேட்காததை கேட்டது எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. ஸோ இப்போ இதில் பணம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த எஃபர்ட் நம்ம அது எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், ஆனால் அதெல்லாம் அவர் செய்வார். பண்ணும்போது காட்ட லவ் மேரேஜுக்கு அப்புறம் இருக்கா? இன்னும் கூடயா இருக்கு. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, 9 வருஷம் லவ் பண்ணோம். எல்லாமே சொல்லுவாங்க ரொம்ப நாள் ஆச்சு, சலிச்சு போயிடும் அது இது. ஆனா கல்யாணம் பண்ணி இன்னும் 9 வருஷமும் நல்லா பார்த்தாரு. கல்யாணம் பண்ணி இன்னும் நல்லா பார்ப்பாரு. காலையில காஃபி கலக்கி கொடு, பசையர் செய், சாம டெய்லி சாம, இந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டாரு. நானே சமைச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு இதாக வேணுமான்னு கேட்டு கேட்டு செஞ்சு தான் உண்டு. இதை செய்ய அதை செய்யன்னு என்ன எதுவுமே. ரொம்ப ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வாரம் ரொம்ப கிளப்பிங் போட்டு ரொம்ப செலவு பண்ணுவோம். அவங்களுக்கு அது பிடிக்காது. ரொம்ப செலவு பண்ணாங்க, ரொம்ப கிளப்பிங் போது. அப்போ அதை குறைச்சாச்சு போறதுல. ஒரு டைம்ல ஸ்மோக் பண்ணிக்கிறது, சிகரெட் அடிச்சிருக்கும் போது அது ரொம்ப வருஷமா இவங்க லவ் பண்றவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அது ஒரு பழக்கமாச்சு. இவங்களுக்கு அது பிடிக்காது, அந்த ஸ்மெல் பிடிக்காதனால தூக்கி வீசியாச்சு ஸ்மோக் பண்றதுல. நம்ம பெத்தவங்கலாம் வந்து சொன்னா கேட்க மாட்டோம். வீட்டில் வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு தெரியாது, திருட்டுத்தனமா தான் நடிக்கும். அதுக்கு அப்பா முன்னுக்கு அம்மா முன்னுக்குலாம் ஊதும் போது அவங்க என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சொல்லியிருந்தா கூட நீங்க திருத்திட்டு இருப்பீங்க. ஆமா சொல்லி இல்ல இந்த டைம்ல இவங்க சொன்னாங்க விட்டுருங்கன்னு நான் குறைச்சிக்கிட்டேன். விடல குறைச்சிக்கிட்டேன். அப்ப வீட்லயும் கொஞ்சம் தெரிஞ்சு வீட்லயும் வந்து என்னடா விடுறாங்க தெரியுன்ட்டு அப்புறம் அப்படியே குறைச்சி இவங்களும் ரொம்ப இது பண்ணாங்களா, சரி ஓகே தூக்கி போட்டாச்சு. அது அடிக்கிறது இல்ல. யாரு கொடுத்து வச்சவங்க? நான் தான் கொடுத்து வச்சுவங்க. நான் தான் கொடுத்து வச்சுருங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு. எனக்கு இந்த பயமே இருக்காது. ஐயோ இந்த செஞ்சா ஏதாவது சொல்லுவாரா, இந்த விஷயம் செஞ்சா ஏதாவது சொல்லுவாரா, எது செய்யறதுனாலும் ஓகே. நான் இந்த டான்ஸ் கிளாஸ் போறேன், இங்க யோகா போறேன், போயிட்டு வா. நோன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. இல்ல நோன் வரவே வராது. என்ன வந்துட்டு ஃப்ரீடமா விடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் கூட அங்க போங்க இங்க போங்க, லேட் நைட்டா தான் வருவேன் நான். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு கொஞ்சம் வெள்ளனையா வாங்க, சீக்கிரம் வாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஃப்ரீடமா அவங்க விடுறாங்க. முதல்ல இருந்தேன், அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல என்ன மாதிரி நீ எப்படி புரிஞ்சு? முதல்ல வந்துட்டு சீக்கிரம் வாங்க, ஏன் லேட் ஆகுது, இதனாலே பிரச்சனை வரும். அப்ப நான் யோசிச்சேன், எதுக்கு அவரையும் ஃப்ரீடமா விட்டுருவோமே, அவர் என்ன நோன்றாரா, என்ன ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாரா? இல்ல, அவர் போயிட்டு நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பாரு. மிஞ்சி போனா அந்த ஏரியாவில தான் இருப்பாரு. கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுறாங்களே, ஏன்னா அது கண்டிப்பா இருக்கணும். ஃப்ரெண்ஸ் இல்லங்க எப்படிங்க, அதெல்லாம் இல்ல. ஆனா டெய்லி அவங்களை பார்க்கலாம்னா ஒரு மாதிரியா இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு பெஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த டீம்ல என்னதான் பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு கதை ஓடும். இவங்களும் வந்துருவாங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு வாங்கி நீ பேட்மிண்டன் விளையாட போலான்னு வாங்க. இனி பேட்மிண்டன் விளையாடுவோம், நாளைக்கு ஃபுட்சால் விளையாடுவோம், ஸ்விமிங் போகணும், கேரமு, அப்புறம் மாஜோங்னு ஒரு கேம் இருக்கு. என்னென்ன முடியுமோ உட்காந்து கூட இருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கோம், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் தான் டைம் நம்மளுக்கு. ஏதாவது பேசுவீங்க ப்ரோ, கேங் ஆயிட்டீங்கன்னா? எங்களுக்குள்ளே நாங்களே பேசிக்கிறதா. அப்போ சும்மா கலாய்ச்சிக்கிட்டு அம்மா சுமந்திரம் அம்மானி வந்து பேசுவல, நாளைக்கு எப்படி அம்மானி ஆகணும்ட்டு அந்த மாதிரி சும்மா பேசிக்குவோம். ஏதோ ஒன்று பேசிக்குவோம். இது இப்படி பண்ணுவோமா. ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் இருப்பான், ஒரு ஆள் கேட்டு ஒருத்தர் இருப்பான் சொன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு நாளைக்கு 10,000 பிசினஸ் ஐடியா கொடுப்பான். 10,000 இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், அந்த மாதிரி சும்மா. எந்த பிசினஸையும் அவர் செய்ய மாட்டாரு, நம்மகிட்ட ஐடியா கொடுப்பாரு. ஐடியாலாம் செம்ம ஷார்ப்பா இருக்கும் தெரியுங்களா? ஆமா, அது நான் பண்ண மாட்டாரு. ஆமா, ஸோ இந்த மாதிரி போவோம் வருவோம்.
ஜாலியாக இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட மேரேஜ்க்கு அப்புறமும் கனெக்டில் இருக்கிறதுனால இப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற பாண்டு வந்து இருக்க மாட்டேருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், இல்லைன்னா அது வேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஒருவேளை நம்மளுக்கு ஆபத்து அவசரம்னா கூட அவனுக்கு தான், ஃபேமிலி தான் மெயின். எனக்கு இருந்தாலும் அவங்க தான் ஆளா ஓடி வந்து என்ன அது இதுன்னு பாத்துக்கிறாங்க. லைஃப்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலுமே ஃபேஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த பிரேக்கப் ஆனா மட்டும் வீக் ஆயிடுறாங்க. அது எதனால? ஃப்ரெண்ட்ஸ் தான் மெயினுங்க. நீங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த நீங்க பிரேக்கப்ல இருக்கும்போது சரி எதா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துருவானுங்க. டேய் உர்ரா மச்சான் பாத்துக்கலாம்டா, கடல்ல மீனாடா இல்ல அப்படிலாம் பேசுவானுங்களே. பிரேக்கப் ஆன மட்டும் வந்து வீக் ஆயிடுறாங்க இல்லைங்களா? அது எதனால நினைக்கிறீங்க? ரொம்ப லவ் பண்ணிருப்பாங்க, அவங்க கூட தான் வாழுவோம், நிறைய கனவு கண்டிருப்பாங்க. ஸோ டக்குன்னு அது உடஞ்சோடனே எப்படிங்க முடியும், அதனால விழுந்துடுறாங்க. அப்படி கொஞ்ச நாள் தான் ஏஞ்சிடலாம். உங்களை மாதிரி எல்லாம் எழுப்பி விட்டா ஏந்துக்கலாம். எங்களுக்கு 2வது முறை வந்து எழுப்புற மாதிரி எழுப்பிட்டு கை விட்டுருங்க. பிரேக்கப் ஆச்சுன்னா சோகமா இருந்து ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வெளியே போய் சுத்தினாங்கனால வெளியே இந்த மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு 10 பேர் பார்த்துட்டு சும்மாவே பேசலாம். யாரும் கடிக்க போறது இல்லை, அடிக்க போறதும் இல்லை. ரோட்ல போற யாருக்கிட்ட வேணா பேசலாம். நீங்க கூட போயிட்டு ஒரு 4-5 பேர்கிட்ட பிரேக்கப் அவளியா இருக்குன்னா அவங்க பாருங்க தோல்ல கை போட்டு விட்றா தம்பி அப்படின்னு பேசுவாங்க. அப்ப ஆதரவு கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. வாங்கி சத்தியம் மூட்டு போறாங்க. ஆமா அப்படியும் இருக்கு. அதான் என்ஜாய் பண்ண வேண்டியதானே, யார் வேணாம் சொன்னா. ஆனா லிமிட்டோட இருந்தா ஓகே. ஓவரா போனிச்சா அப்ப அது ஒரு பழக்கம் ஆயிரும், அது ஒரு அடிக்ஷன் ஆயிரும். இந்தியாவுக்கு வந்த காரணமே ஒண்ணே ஒண்ணுதான். இந்தியாவுக்கு இவங்க வந்தது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். முதல் தடவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தியா. சிவன் திருவண்ணாமலைனா ரொம்ப பிடிக்கும். சொல்லியிருக்கேன் இவர்கிட்ட. அப்ப பர்த்டே அன்னைக்கு மலேசியால பிணைக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டிட்டு வந்துட்டாரு. திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்துட்டு பர்த்டே அன்னைக்கு இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப 23ஆம் தேதி உங்க பர்த்டே பிப்ரவரி. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், 22ஆம் தேதி நைட்டே வந்துட்டு ஃபிளைட் புக் பண்ணிட்டு சர்ப்ரைஸா அங்க லோக்கல்லே போறோம்னு சொல்லிட்டு ஃபிளைட் ஏறி நேரா இந்தியா கூட்டிட்டு வந்து அது அங்க ஒரு கோயிலு சாரிலாம் எடுத்து வச்சிரணும் அதெல்லாம் சொல்லி பேக்ல வந்துட்டு எக்ஸ்ட்ராவா துணியை ஒளி வேற வச்சிருக்காரு. என்னோட இது எனக்கு தெரியாது, இதெல்லாம் இங்க வந்து தான் எனக்கு தெரியும். ஃபிளைட்ல சரி உட்கார்ந்து இருக்க பார்த்தா கேக் எடுத்துட்டு வராங்க. அங்கே ஃபிளைட்லயே வந்துட்டு மேல கேக் வெட்டினேன் நான் முத தடவை. ரொம்ப கல்யாணம் பண்ணி பர்த்டே எனக்கு. ஃபிளைட்லயே வந்து கேக் வெட்டிட்டு நேரா வண்டி எடுத்து நேரா திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு சிவனோட அபிஷேகம் எல்லாம் உள்ள கருவறையெல்லாம் போய் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சாப்பாடு கொடுக்க முடியுமோ எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போய் இன்னைக்கு ஒரு 4ஆவது நாள் போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபிளைட் ஏறி கிளம்பிடுவோம். மேரேஜ் அன்னைக்கு காலைல முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சிச்சு நல்லபடியா. பொண்ணு வீட்டுக்கு போறோம். இவங்க அவர் போயிட்டாரு. நீங்க தானே போனா? நான் தான் போனோம்ல, நான் மட்டும் ஓடி போய் என்ன இருக்கு. அவர் போயிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. எனக்கு இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல, கிளம்பி வாங்கன்ட்டாரு. நாங்க போனது தான் ஒரு 5-6 மணிக்கு மேல போனோம். வீடியோ காத்தால 4 மணிக்கு தான் ஒரு ரூம்ல விட்டோம். 4-5 மணிக்கு தான் கிளம்புனாங்க. உங்களுக்கு அன்னைக்கு நைட் வந்து அதெல்லாம் இல்ல, எங்க கூட தான் தினைக்கும் நைட்டு எங்க கூட தான். ஆனா அன்னைக்கு மட்டும் வந்து ஒரு வார்த்தை கூட என்ன பண்றீங்க இப்படி உக்காந்து. ஏன்னா அங்க எப்படின்னா வீடு இங்கன்னா இங்கே எல்லாருமே உக்காந்துப்போம். இங்கே டேபிள் போட்டு இங்கே பந்தல் கிந்தல் போட்டு அப்படியே உக்காந்து யாருமே நம்மளுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. இவங்க அம்மா யாருமே வந்து கேட்கல, இவங்க வீட்டுல இருந்து யாருமே வந்து கேட்கல. நாங்க அந்த அளவுக்கு அரட்டாச்சோம். விடிஞ்சது வரோம் போனோமே நாங்க ரூம் போயிட்டு அப்புறம் தான் இவர் போனாரு. உங்களுக்கு தானே கல்யாணம், நீ வேற யாரோ கல்யாணத்துக்கு போன மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. இல்ல அதான் சார் எல்லாம் வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, ஜாலியா உட்கார்ந்தோம். எப்படி அமைதியா இருந்தீங்க? இல்ல என்ஜாய் எல்லாம் பண்ணி இருந்தாங்க. எதுக்கு கெடுக்கணும் அத? இல்ல 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 வரல. நீங்களும் வந்துடுறீங்களா? கொடுத்து வச்சிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த பொண்ணுங்களாம் வந்து சொல்லுவாங்கல்ல, என்ன எப்போ பார்த்தாலும் அவங்க கூட டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ற, எனக்கு கூட நீ டைம் தர மாட்டேன். அந்த மாதிரி ஒரு துளி கூட எங்ககிட்ட இல்லை. இவங்களை பார்க்கும்போது இல்லை இந்த மாதிரியாவது நிறைய பேர் வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு இந்த பிரேக்கப்ன்ற விஷயம் போகாம டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு போகாம இருக்கிறது அது வந்து எல்லாருக்குமே நல்லது. நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன். இவர் வந்து அந்த பப்பு வாசல்ல நின்றுந்தாரு. ஒரு அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். கொஞ்சம் கூட அந்த நான் ஆட்டோ ஓட்டுறேன் அந்த எந்த ஒரு துளி கூட இவர்கிட்ட நான் பார்க்கல. எல்லாருமே அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தா பழகுவாங்கன்னாங்க. எதுவுமே இல்லை பிரதர். இவர் தான் கூப்பிட்டாரு என்ன எங்கள் மேரேஜுக்கு வந்து ஆகணும்னு சொல்லிட்டு நான் மலேசியாவுக்கு போனேன். அங்கே போய் A to Z இங்கே வந்து இறங்கினதுலேருந்து நான் ரிட்டன் ஃப்ளைட் ஏறி இங்கே கிளம்புற வரைக்கும் என்னை வந்து அந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறேன். எல்லாமே இவர் தான் டேக் ஓவர். நான் எங்கே போகணும், எங்கே தங்கணும், என்ன சாப்பிடணும், எங்கே போனோம், பப்புக்கு போகிறோமோ எங்கே போனோம் இவர் தான். எப்போதுமே என்னை வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறதுக்கு என்ன சந்தோஷமா, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மையிலேயே எல்லா விஷயத்துலையுமே சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்துக்கு காரணமே இவர் தான். எப்போதுமே என்னை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு, நான் வந்து நினைச்சது நினைக்காது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றி. I love you so much. Thank you. I love you baby. Thank you. I love you too. Thanks.